மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் பேக்கரி உரிமையாளர் ஒருவர் அரசியல் கட்சிகளின் சின்னங்களுடன் தயாரித்து விற்கும் இனிப்பு வகைகள் வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. ஹவுராவில் பேக்கரி நடத்தி வரும் பிரதீப் ஹால்டர் என்பவர் தமது கடையில் வழக்கமாக தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகளில் அரசியலையும் கலந்துள்ளார். ஒவ்வொரு இனிப்புகளையும் அரசியல் கட்சிகளின் கொடிகளின் வண்ணத்தில் தயாரித்துள்ளார். அதேபோல் கட்சிகளின் தேர்தல் சின்னங்களையும் இனிப்பு வகைகளில் பொறித்துள்ளார். ஒரு கட்சியை சாராமல் அனைத்து கட்சிகளின் சின்னங்களையும் பொறித்து அவர் விற்கும் இனிப்பு வகைகள் வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளதுடன் வியாபாரமும் நன்றாக நடப்பதாக பிரதீப் ஹால்டர் கூறியுள்ளார். மதுரை கேப்புதூரில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி என்று கூறுவதற்கு பதிலாக தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என கூறினார். வெற்றி கூட்டணியாக இருக்கின்ற தேசிய முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமைத்தம்பி ராஜ் சத்தியனுக்கு மாபெரும் வெற்றியை தரப்போகின்ற மக்களுக்கு இந்த அலுவலக தரப்பு மூலமாக நிச்சயமாக அந்த மக்களுக்கு நல்லதை நம்முடைய வேட்பாளர் அவங்க நினைக்கின்ற அவங்க எண்ணுகின்ற எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றுகின்ற வேட்பாளராக நம்ம ராஜ் சத்தியன் இருப்பார். இந்நிலையில் மதுரை அதிமுக வேட்பாளர் பரப்புரை நிகழ்ச்சிகளில் தற்போதைய எம்பி கோபாலகிருஷ்ணன் கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வேறு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரின் மனுவிற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் கையெழுத்திட்டு பின்னர் மனுவை நிராகரித்த ருசிகர சம்பவமும் அரங்கேறியுள்ளது. வேதாரண்யத்தை சேர்ந்த வேதரத்னம் என்பவர் நாகை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட விரும்பினார். இதற்காக திருவாரூர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனுவை தாக்கல் செய்வதற்கு பதிலாக மயிலாடுதுறை தேர்தல் அலுவலரான சுரேஷ்குமாரிடம் தவறுதலாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனை தேர்தல் அலுவலர் சரியாக கவனிக்காமல் கையெழுத்திட்டு உறுதிமொழி ஏற்பும் முடிந்த நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் இந்துமதி அறிவுறுத்தலின் பேரில் வேதரத்னத்தின் மனுவை அதிகாரி சுரேஷ்குமார் நிராகரித்துவிட்டார். மேலும் திருவாரூரில் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்யும்படி அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பார்லிமெண்ட் தொகுதியில் நிற்கிறேன். நான் இங்கே என்ன சொல்றேன்னா, நான் வந்ததுக்கு என்னுடைய முழு விளக்கமும் கேட்கல, என்னுடைய எதுவும் ப்ராப்பர் பண்ணாமல் திடீர்னு உள்ள அழைச்சிட்டு போயிட்டாங்க. டக்குன்னு வாங்கி பார்த்தாங்க, டக்குன்னு சைன் பண்ணி தராங்க, உரிமை எடுத்து சொன்னாங்க. என்ன கிளியரன்ஸா எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் தொகுதியில் போட்டிருங்க போறீங்க, உங்களுக்கு இந்த இடம் இல்லை, உங்களுக்கு திருவாரூர் தான், எனக்கு முன்கூட்டியே ப்ரீவியஸியாக சொல்லலை. என்ன 5 நிமிஷம் எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க சார். நோ டவுட்ஸ், ஆல் கிளியர். நெக்ஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன். பயங்கர மன உளைச்சல். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் என அனைத்திலும் அதிமுகவுடன் பாஜக, பாமக இணைந்துள்ள மெகா கூட்டணி தொடரும் என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கு மணிமாறனின் தேர்தல் அலுவலகத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் தங்கமணி, ஜூன் முதல் வாரத்தில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படும் என்றார். ஜூன் முதல் வாரத்திலேயே அறிவிக்கப்பட்டுவிடும். ஜூலை முதல் வாரத்திலேயே தேர்தல் நடக்கின்ற சூழ்நிலை. இதே மெகா கூட்டணி நிச்சயமாக நம்மளோடு இருக்கும். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நம்மளோட, சட்டமன்ற தேர்தல் நம்மளோடு இருப்பார்கள். ஆக இந்த கூட்டணியோடு இருந்து உள்ளாட்சி தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 21ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலும் சரி சந்திக்கின்ற போது அம்மா அவர்கள் சொன்னது நிச்சயமாக நடக்கும். ஹரியானாவில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது மோதிய அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. ஹரியானா மாநிலம் யமுனா நகர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையில் சறுக்கிக் கொண்டே கார் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதனால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தூக்கி வீசப்பட்டார். இதைத் தொடர்ந்து காரில் இருந்தவர்கள் ஒரு இளைஞரை இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றனர். சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் கூட்டணி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். அம்மாவுடைய ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. நம்ம போல கிராமத்தில் வருகின்ற பெண்ணாகரம் தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அதிகமாக விவசாய மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த குழந்தை சிறந்த கல்வி கிடைக்க என்பதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்த அரசு அம்மாவுடைய அரசு. உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வியை நம்முடைய மாணவனுக்கு கொடுத்து, சிறந்த கல்வி கொடுத்து, வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற திட்டத்தை அம்மாவுடைய ஏற்படுத்தி விளைவாக இதுவரை 37 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்திருக்கிறோம்.
ஒரு மடிக்கணினி 14,000 ரூபாய். மேலும் 15 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுப்பதற்கு இன்றைக்கு டெண்டர் விடப்பட்டு ஃபைனல் தீர்வு செய்யப்பட்டு இப்பொழுது அந்த மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி வழங்குகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஆக மொத்தம் ஏற்கனவே 37 லட்சம், இப்போ ஒரு 15 லட்சம், 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்து விஞ்ஞான கல்வியை கொடுத்த அரசு அண்ணாவுடைய அரசு. திமுக ஆட்சியில் என்ன கிடைச்சிருக்குது எண்ணி பாருங்க. திமுக 15 வருஷம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் எந்த திட்டத்தாக கொண்டு வந்தாங்களா? உருப்படியான எந்த திட்டத்தாக கொண்டு வந்தாங்களா? ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்களா? இல்ல தேவையான நிதி கொடுத்தாங்களா? தமிழ்நாடு வளர்ச்சி கண்டதா? எதுவுமே பார்க்கல. குடும்பத்தை சேர்ந்த மட்டும் வளம் பெற்றாங்க. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அமைச்சரானாங்க, பதவியில் அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதுதான் தமிழ்நாடு கண்ட பலன். மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. ஆனா இப்பொழுது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று மத்தியிலே ஆட்சி அமைக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வரும், நிறைய நிதியை பெற்று நான் ஏற்கனவே சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மரியாதைக்குரிய தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழம் தினத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன்னா நீங்க பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்கின்ற பொழுது மத்தியிலே அவருக்கு என்ன ஒரு இடம் கிடைக்கும் என்பதை தரத்தில் தெரிவித்தேன். அப்படி ஒரு இடம் கிடைக்கின்ற பொழுது இந்த பெண்ணாகரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதையும் நேரத்திலே சுட்டிக்காட்டினேன். அது மட்டுமல்ல, அம்மாவுடைய அரசு தைப்பொங்கல் என்று அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதை கூட திமுக கோர்ட்ல போட்டு தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. அதையும் முறியடித்து அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் வழங்கி எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் என்று பொங்கல் பொங்கவிட்ட அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல இப்பொழுது எல்லா தொழிலாளர் குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்னால் சென்னையில் துவக்கி வைக்கப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேர்ல திமுக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. தேர்தல் நேரத்தில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க நிறுத்துங்கன்னு. அதையும் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு பெற்றோம். உடனே ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல திமுக வழக்கினர் RS பாரதி தேர்தல் ஆணையத்திட 2000 ரூபாய் கொடுக்க கூடாது, தேர்தல் வருது அப்படின்னு புகார் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து ஏழை குடும்பத்தை சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம்.